நேற்று நைட்டு 12 மணி இருக்கும் 10 கால் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுங்க. நான் கால் வந்து எடுக்கவே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் அன்டைமில் கால் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுக்காமே இருந்துட்டேன். இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரா இந்த டைமில் பண்ணுறா, ஒரு வேளை நைட்டு நாளைக்கு காலை திடீர்னு ஆர்டர் எதுக்காச்சும் பண்ணுறாங்க போல சொல்லிட்டு நான் எடுத்து நான் பேசினேங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஹோம் பேக்கர்ஸ்னால் என்னது, பேக்கரினா என்னதுன்னு சொல்லியிருப்பேன். பேக்கரி நான் குத்தி காட்டணுன்ட்டு நான் சொல்லவே இல்லைங்க. பேக்கரியை பொறுத்த வரைக்கும் பேக்கரியில் எப்பயுமே நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஹோம் பேக்கர்ஸ்ன்றது ஆர்டர் வந்தால் மட்டும் தான் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லியே இருப்பேன். நான் எந்த பேக்கரியுமே வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை, பொதுவாக தான் நான் சொல்லியிருப்பேன். ஒரு சில பேக்கரியில் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேக்கரியில் வந்து எப்படி பண்ணுறாங்க நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதனால் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன். இவங்களுக்கு என்னன்னு தெரியலங்க, அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஒரு வேளை அவங்க பேக்கரியில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல். அதனால் உண்மையை நான் வெளியில் சொன்னது அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறதுலேயே நல்லா தெரிஞ்சிருச்சுங்க அவங்க எந்த நோக்கத்தில் நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா?